ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ தயிர் பச்சடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆனியன் வச்சு எப்பயுமே ஆனியன் தயிர் பச்சடி செய்யும்போது நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கே வந்து இது புதுசாக தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டிங்கன்னா அதில் உள்ள காரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் போட்டோன்னே நல்லா அந்த இதெல்லாம் பிரிச்சுக்கணும். பிரிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆஸ்யூஷுவல் நமக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியும் இதை வாஷ் பண்ணிட்டு செய்யலான்ட்டு. நிறைய பேர் அதோடய சத்து போய்டும் அப்படி இப்படின்ட்டு வாஷ் பண்ண மாட்டாங்க. தயிர் பச்சடியை வச்சு செய்யணுன்னாக்கா அதை வாஷ் பண்ணிட்டு செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஆக்சுவலாக வாஷ் பண்ணிட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும். வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய பசும்பால் தயிர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கடையில் உள்ள பேக்கெட் பால் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸாக இருக்கும். இது பசும்பால் தயிர். இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இது மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.